எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலைப் போலவும் லேயாளைப் போலவும் வாழ்ந்திருக்க செய்வார்களாக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவனாயிருந்து பெத்லெகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் சந்தோஷமாய் இருப்பதற்கு ஒரு காரியத்தை செய்ய அழைக்கப்படுகிறோம். என்ன தெரியுமா? ஒருவரை ஒருவர் வாழ்த்த வேண்டும். வேதவசனம் அதை குறித்து இன்னும் அழகாய் சொல்கிறது, நீங்கள் ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். இன்னைக்கு கவனிச்சு பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லிக் கொள்ளுகிற நாம், ஆவிக்குரிய சபைக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்துகிறவர்களா இருக்கிறோமா? ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிக்கிறவர்களா இருக்கிறோமா? அதாவது இங்க நம்ம பார்க்கிறோம், போவாஸ் அவனுக்கு மனைவியாக வருகிற ரூத்தை அங்கே ஒளிமுக வாசலில் இருந்த ஜனங்கள் வாழ்த்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி வாழ்த்துறாங்க பாருங்க. யாக்கோபினுடைய வீட்டை கட்டுவித்த ராகேலை போலவும் லேயாளை போலவும் உன் மனைவியை கர்த்தர் வாழ்ந்திருக்க செய்வாராக. மனதார வாழ்த்துறாங்க. பிரியமானவர்களே, உண்மையிலே இன்றைக்கு நீங்களும் நானும் கூட நம்ம எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் இந்த புதுமண தம்பதி இருக்கவங்க பாருங்க, இன்னைக்குதான் உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னா உடனே எத்தனை கல்யாண வீடை பார்த்தாலும் இந்த விசுவாசிகளுக்கு ஒரு கல்யாண மாப்பிள்ளையும் பொண்ணும் பார்க்கும்போது சந்தோஷம். பொண்ணு எப்படி இருக்காங்க, மாப்பிள்ளை எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க, வாழ்த்துறோம். புறஜாதிகள் பூவள்ளி போட்டு அச்சித வாழ்த்துகள் பண்றாங்க. தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு பாடி வாழ்த்துறாங்க. பாருங்க, வாழ்த்துகிற சுபாவம் நமக்குள் இருக்கிறது. அதே நேரத்துல திருமணம் முடிஞ்சு 1 மாசம் கழிச்ச பிறகு அந்த மணமக்களை நம்ம தானே வாழ்த்தணும், நாம அந்த பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கட்டுன்னு ஆசைப்படுகிறோம்னா மறந்துடுறோம். தெரியுமா? கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம் கழிச்சு, ஏன் ஒய்ஃப் 7 மணி வரை தூங்கிட்டு இருக்கா, அவளை எழுப்பு. எதுக்கு உன் ஒய்ஃப் நான் சொல்லி சொல்லிதான் எல்லா காரியம் செய்யணுமா? அவளா செய்ய மாட்டாளா? அவளை விட்டா செய்வா. அவ செய்யறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடறோம். நம்ம அவசரப்படுகிறோம். இப்ப யோசித்து பாருங்க, திருமணம் முடிந்து புதுமண தம்பதியினரா இருக்கும்போது வாழ்த்தின நாம் அவர்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ள கடந்து 1 மாசம் ஆன பிறகு நாம வாழ்த்துகிறதை இழந்து விடுகிறோம். வாழ்த்தின நமது வாயை தூசிக்கிறது, வாழ்த்தின நமது இருதயமே குற்றப்படுத்துகிறது, வாழ்த்தின நமது கரங்களே அவர்களை குற்றவாளி என்று சொல்லி தீர்க்கிறது. யோசித்து பாருங்க பிரியமானவர்களே, மாறுபாடுள்ள ஜனமாக நீங்கள் நானும் இருக்கக்கூடாது. ஒருவனை ஆசீர்வதித்தா கடைசி வரைக்கும் அந்த ஆசீர்வாதத்துல நிலைச்சிருக்கணும். ஆண்டவரே இந்த மனுஷனை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே இந்த மனுஷனை கை தூக்கி எடுங்க. நம்முடைய ஜெபம் அந்த மனிதனை எடுத்து நிறுத்த, உருவாக்கும், உயிர்ப்பிக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்போடு வாழ்வதற்கும், சந்தோஷமாய் வாழ்வதற்கும், சமாதானமா வாழ்வதற்கும், சாட்சியா வாழ்வதற்கும் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை, அருகாமை உள்ளவர்களை, தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரையும் வாழ்த்துங்க. அங்கே தேவ கிருபையின் ஆசீர்வாதம் உண்டு. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, கிருபை நிறைந்த இந்த காலை வேளையிலும் உமது பரிசுத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். தேவரீர் உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. தேவரீர் உமது பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. தகப்பனே, இப்பொழுதும் உமது கிருபையுள்ள கரத்துல ஆண்டவரே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை, குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களா, இவர்கள் கோடியாய் பெருகுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஒருத்தர் வாழ்த்துங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. God bless you.